ஜாதியைப் போல் நாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறோமா? அண்மையில் ஒருவர் கேள்வி கேட்டார், தனியாக இயங்கும் உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவில் என்ன பங்கு என்று. நான் பிறப்பால் கிறிஸ்தவன். கிறிஸ்தவம் போதிக்கப்பட்டு அதை நான் சரி என்று முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை. பிடித்ததோ பிடிக்கவில்லையோ அதே சமுதாயத்தை சார்ந்தவன் என்னும் அடிப்படையிலும் உறவினர்கள் கிறிஸ்தவராக இருப்பதாலும் இன்று பைபிள் பற்றிய போதனை அதிக அளவில் உள்ளதாலும் தன்னார்வ அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறேன். கிறிஸ்தவத்தை சாதியைப் போல எந்த சரி பிழையும் இன்றி இது எங்களுடையது என்னும் பிறப்பை அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள் பல கோடி. சாதி எவ்வாறு பிழையானதோ ஒரு நம்பிக்கையை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதும் சரியாகாது. நம்முடைய பிறப்பை தவிர மொழி, சாதி, மதம் இவைகள் நமக்கு கற்றுத்தரப்பட்டவைகள்தான். நான் 12 வயது இருக்கும் பொழுது சாதியை பற்றிய பேச்சை முதலில் கேட்டேன் அல்லது அவதானிக்க தொடங்கினேன். மதத்தையும் பலர் பிறப்பு உரிமையாகவே கருதுகிறார்கள். எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டவர்கள் பற்றி விமர்சிக்கவும் எது சரி எது பிழை என கருத்து கூறவும் உரிமை இருக்கிறது. கிறிஸ்தவத்தை கட்டாயத்தின் அடிப்படையிலேயோ பிரெயின் வாஷ் செய்யப்பட்டதன் அடிப்படையிலேயோ நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அரசியலுக்காக நாம் ஆன்மாவை போலி அல்லது அந்தி கிறிஸ்தவர்களிடம் ஏன் கொடுக்க வேண்டும்? என் மனத்தில் கிறிஸ்தவம் கூட உண்மையா என்னும் கேள்வியும் உண்டு. கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை சார்ந்து இயங்குகிறதாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் சாதியை போன்று பிறப்பை சார்ந்தே பலர் இயங்குகிறார்கள். புரிந்ததோ புரியவில்லையோ ஆமேன் போட வேண்டும், அதாவது ஆமோதிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். நம்பிக்கை சார்ந்து கருத்து சொல்வதையே எதிர்கேள்வி கேட்பதையோ பலர் விரும்புவதில்லை. கருத்து தெளிவை நோக்கி பலர் பயணிப்பதில்லை. மற்ற மதங்களை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. நன்றி, வணக்கம்.